காட்டு பாப்போம். எங்க ஓங்கி குத்து பாப்போம். அண்ணே இந்த சிலையை கடத்திட்டு போயிருமா? இது உண்மையிலே சிலை தானா இல்ல மனுஷனா? இது சிலையே தானே அப்படின்ற. ஓகே, அது எப்படி கடத்துறது? அங்க யாரோ கூப்பிடுறாங்க பாரு. அண்ணே அடிச்சிட்டீங்களே, இந்த பேனாலே உங்களை அடிச்சிடறேன் திரும்ப. அடே அடே, பேனாவெல்லாம் ஏன்டா சண்டை போடுறதுக்கு பயன்படுத்துறீங்க? அது ஏதாவது நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துங்கடா. வச்சுட்டு வா, அதை கடத்துவோம். முதல்ல சாய், அப்புறம் தூக்குவோம். காலப்படி. என்னடா அது? விடுறா திரும்ப. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுண்ணே. நீ தலையை எப்படி, நான் காலை பிடிக்கிறேன். சரி. நான் ஐடியா வச்சிருக்கேன், தலையை பிடி. தூக்கு. திருப்பி நின்று தூக்குடா. சரி சரி. தூக்கவே முடியல, என்ன பண்றது? ஒரு ஐடியா. அந்த ஆம்பரை எடுத்து இந்த சிலையை ரெண்டா உடைச்சு நீங்க 10 தூக்கிட்டு போயிருவேன். நல்ல ஐடியா. இங்க ஓடுமா? என்னது? அது சிலை இல்லண்ணே, எவனோ ஒருத்தன் சிலை மாதிரி இருந்து நம்மள ஏமாத்திட்டானே. இந்த உலகமே ஏமாத்துக்கார உலகம் தான். கொஞ்சம் முன்ன ஒருத்தன் கூட என்ன ஏமாத்திட்டான்பா. எப்படின்னு? அவன் மேஜை மேல கையை வச்சு என்கிட்ட ஓங்கி குத்த சொன்னான். நான் குத்தும் போது அவன் கையை எடுத்தான், என் கையில அடிபட்டுருச்சு. மேஜை கை குத்து என்னன்னா ஒண்ணுமே புரியலையே. அவன் செஞ்சு காட்டுறேன், ஆனா உன் கையில அடிபட்டா எனக்கு கூடாது. சரி. மேஜையை காணுமே, எங்கேயாவது கையை வைக்கணுமே. சரி, எங்க ஓங்கி குத்து பாப்போம். நில்லு. நீ குத்தும் போது நான் கையை எடுத்துருவேன், அப்புறம் உன் கையில அடிபட்டா எனக்கு கூடாது. சரி, குத்து பாப்போம். கையில் அடிபட்டுச்சா? அப்படின்னு தெரியலையே. என்ன எங்கேயோ தப்பு நடந்துருச்சு அண்ணே.